அம்பிகையிடம் வேதங்களின் உண்மை பொருளை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன் போதிக்க அம்பிகையை பற்றி திருப்பி கூற இயலாமல் தடுமாறினார். எம்பெருமான் உடனே உமையவளை பூவுலகுச் சென்று அங்கு ஒரு வேதியரின் மகளாக அவதரிப்பாய், அங்கு நன்கு வேத சாஸ்திரங்களை பயின்றிருக்கும் வேளையில் நீ எம்மை வந்தடைவாய் என்று பணித்தார். சதுர்வேதபுரம் என்ற ஊரில் வேதியரின் மகளாக உமையம்மை அவதரித்தார். பூன்முளையார் என்ற பெயருடன் கல்வி, கலை, வேத சாஸ்திரங்களில் சிறப்புற்று விளங்கினார். தக்க பருவத்தை அடைந்ததும் இறைவன் கிழவேதியர் வடிவில் வந்து பெண் கேட்டார். திருமணம் நடைபெற்றது. அப்பொழுது இறைவன் பார்வதி பரமேஸ்வரராக காட்சியளித்து திருவருள் பாலித்தார். மறையவர்களின் குல வழக்கப்படி அனைத்து சடங்குகளையும் வேத மந்திரங்களுடன் முறைப்படி செய்ய விரும்பினார் உமையவளின் தந்தையான வேதியர். எம்பெருமானும் அதற்குட்பட்டு அனைத்து சடங்குகளையும் ஏற்க திருவுள்ளம் உகந்தான். திருமணம் இனிது நடந்தேறியது. பரமேஸ்வரன் அம்பிகையிடம் வேதங்களை கூறும்படி கட்டளையிட அம்பிகை இளம் பருவத்திலிருந்து தான் கற்ற வேதங்கள் அனைத்தையும் எம்பெருமானிடம் ஒப்புவித்தாள். அதை கேட்ட பின்பு மறைபொருளை ஈசனை அம்பிகைக்கு உணர்த்தினார். மிக உயர்ந்த தகுதி வாய்ந்த வேத காமங்களை எம்பெருமான் அம்பிகைக்கு வெளிப்படுத்திய மங்களகரமான அந்த இடமே உத்தரகோசமங்கி என்ற சிறப்பு பெற்ற ஸ்தலமாகும். ஊ என்றால் உயர்ந்த, தரம் என்றால் தகுதிப்பாடு, கோசம்